சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகா வந்து ஐடியா கொடுக்குறாங்க மகாக்கு. இந்த மாதிரி சிந்து கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்க சொல்லி, அதே மாதிரி அவங்களும் வந்து ஏமாற்றி சிந்து கிட்ட சைன் வாங்கிடுறாங்க. இங்கே சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நான் ரேஷன் கார்டில் பேர் சேர்க்க போகிறாங்க, இதுக்கப்புறம் சிவாவோட வந்து மனைவி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து சைனை வாங்கி ஸ்னேகா கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்னேகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்தை சிவா கிட்ட சொல்கிறாங்க. சிவா வந்து செமையாக டென்ஷனாக ஸ்னேகாவை செமையாக திட்டுவிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக தெரியல, ஒரு பொண்ணை ஏமாற்றி இந்த மாதிரி சைன் வாங்கியிருக்கீங்க, இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்குலாம் தெரியலையா, அவள் மட்டும் ஏமாத்தினா பொய் சொன்னா அப்படி சொல்கிறீங்க, அதே வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்க, அப்போ அவளுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இங்கே பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் சிந்து தப்பு பண்ணா நான் ஒத்துக்கிறேன், அதுக்கான தண்டனை கண்டிப்பாக அவளுக்கு கிடைக்கும், ஆனால் அந்த தண்டனை அவளே உணர்ந்து அந்த தண்டனை அனுபவிக்கணுமே தவிர நம்ம அவளுக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. அவள் ஏமாத்தினா நம்ம ஏமாற்றணுமா? ஆமாம் சிவா, அவள் நம்மளை ஏமாற்றிருக்காள், அப்போ நம்ம ஏமாற்ற வேண்டியது இது தப்பே கிடையாது, அவகிட்டேருந்து விடுதலை கிடைக்கணும்னு இதுதான் ஒரே வழி. இந்த மாதிரி பண்ணிட்டா என் பெரியம்மா என்னை வந்து தலைமையில் தூக்கி வச்சுன்னு ஆடுவாங்களா? கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. என் பெரியம்மா இன்னமும் என்னை வெறுப்பாங்க, சிந்துவை நான் ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிந்து வந்து இந்த மாதிரி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு என் பெரியம்மா கிட்டே பேசுறதை கூட நிறுத்திடுவாங்க. என் பெரியம்மா மட்டும் தான் எனக்கு முக்கியம் இந்த உலகத்தில், வேறு யாரும் எனக்கு முக்கியம் இல்லைன்னு உனக்கே நான் சொல்லியிருக்கேன்ல நிறைய வாட்டி. எனக்கு என் அம்மாவோட என் பெரியம்மா எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி செஞ்சால் என் பெரியம்மா என்னை கேவலமாக நினைப்பாங்க. அதுக்கப்புறம் என் பெரியம்மா என் மூஞ்சில் கூட முடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு, இங்கே பாரு, உன் பெரியம்மா தான் உனக்கு முக்கியமா, அப்போ நான் முக்கியமாக இல்லையா அப்படி ஸ்னேகா கேட்குறேன். இங்கே பாரு ஸ்னேகா, நீயா என் பெரியம்மாவும் வந்தால் என் பெரியம்மாவை தான் தேர்ந்தெடுப்பேன், அது உனக்கே தெரியும் அப்படின்னு ஒன்று ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே பாரு சிவா, எனக்கு தெரியாது, இந்த டைவர்ஸில் நீ சைன் பண்ணியே ஆகணும், பேப்பரில் கண்டிப்பாக நீ சைன் பண்ணி தான் ஆகணும். இதை நீ சைன் பண்ணி கொடுத்துட்டா உடனே வந்து ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் சிந்துவால் ஒன்றுமே பண்ண முடியாது, சீக்கிரமாக உனக்கு டைவர்ஸ் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழலாம். உன் பெரியம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு இருந்தால் வேலைக்கு ஆகாது. உன் பெரியம்மாவை முதல்ல தூக்கி போட்டு வேலையை பாரு. யாரை தூக்கி போட சொல்கிறேன்? என் பெரியம்மாவை தூக்கி போட சொல்கிறியா? இந்த படிப்பை எனக்கு என் பெரியம்மா தான் கொடுத்தாங்க, இந்த அறிவையும் என் பெரியம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட பெரியம்மாவை தூக்கி போடுற எந்த வேலையும் எனக்கு தேவையே கிடையாது. இங்கே பாரு, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படி கையெழுத்து போட முடியுமா? இல்லையா சிவா, உனக்கு என்ன இப்போ நான் கையெழுத்து போனேன் அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் வாங்கி அப்படியே அவங்க முன்னாடி கிழிச்சு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார், இந்த மாதிரி வந்து கீழ்த்தரமான வேலையில் இன்னொரு வாட்டி செய்யாத, புரியுதா? என் பெரியம்மாக்கு நான் உண்மையை நிரூபிக்கணும், சிந்து எப்படிப்பட்டவன் நிரூபிக்கணும். அதை நான் கூடிய சீக்கிரம் நிரூபிப்பேன். அதுவும் சிந்து வாயாலே உண்மையை அவள் சொல்லுவா, அப்படி நான் சொல்ல வைப்பேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்காக நீ வந்து இப்படியெல்லாம் கீழ்த்தரமான வேலை செஞ்சால் இதுக்கு துணை போவேன்னு நீ நினச்சி கூட பார்க்காத, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சிவா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அந்த சிட்டு வந்து சிந்து தேடி வராங்க. என்ன சித்து, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு. என்ன சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, நீ ஏதாவது பேப்பரில் கழுத்து போட்டு கொடுத்தியா அப்படின்னு. ஆமாம், இப்போ தான் வந்து வாங்கி பார்த்துக்கு. என்ன பேப்பர்னு தெரியுமா உனக்கு? என்ன பேப்பர்? இப்போ தான் அவங்க எல்லோரும் பேசுனதை நான் கேட்டேன். அவங்க உனக்கும் வந்து சிவானனுக்கும் டைவர்ஸ் பேப்பருக்காக சைன் வாங்கியிருக்கேன். நீ என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க 2 பேருக்கு விவாகரத்து பண்ணி வைக்க தான் சைன் வாங்கியிருக்காங்க உங்ககிட்ட. நீ வேற கழுத்து போட்டு கொடுத்துட்ட. இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு. ஐயோ, இப்போ எனக்கு என்ன பண்ணுறது? அப்போது எனக்கும் வந்து சிவாக்கும் வந்து கண்டிப்பாக விவாகரத்து ஆகிடுமா? எங்கள் 2 பேருக்கும் விவாகரத்து ஆகிடுமா சொல்லு அப்படின்னோடனே, எனக்கு அதான் ஒன்றும் பொருளை சிந்து அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, இது என்னால் தாங்க முடியல, எப்படி இப்படிலாம் நடந்தது, நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. சரி சிந்து, கவலைப்படாது, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சிந்து மனசை கஷ்டப்பட்டு அழுதுட்ருக்காங்க. அப்போ சிவா வராரு. சிவா கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சிந்து வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, சரி இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்றாரு. அந்த பேப்பரை நான் கிழிச்சு போட்டேன் போதுமா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க சிந்து. நிம்மதியடை